வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் தாங்க. ஸோ அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்பதான் இதுல சொல்லியிருக்க அனைத்து தகவலுமே உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த வீடியோ எதுக்காக கடைசி வரைக்கும் ஃபுல்லா பார்க்க சொல்றோம் அப்படின்னா, இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நம்ம தினசரி வாழ்க்கையோட ரொம்ப நெருக்கமா சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள்ல இப்போ சில மாற்றங்கள் அறிவிப்புகள் வந்துட்டு இருக்கு. ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் அக்கவுண்ட், மொபைல் நம்பர், யூபிஐ பண பரிவர்த்தனை, கேஒய்சி, கேஸ் சிலிண்டர், கேஸ் மானியம், இப்படி நம்ம தினமும் பயன்படுத்துகிற விஷயங்கள்ல பல புதிய அறிவிப்புகள் மாற்றங்கள் அப்படின்றதுமே வெளியிட்டிருக்காங்க. ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கும் புதிய அறிவிப்புகள், முக்கிய அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கட்டாயம் பாருங்க. என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஒய் ரேஷன் கார்டுக்கு மத்திய அரசின் புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது புதிய உத்தரவு வெளியிடப்பட்டிருக்குங்க. நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகி இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு இந்த அறிவிப்புகள் இதுவரைக்கும் தெரியல. ஸோ அதை பத்தி இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்த்துடலாம். இதுல குறிப்பா யாரெல்லாம் ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்க, ஆதார் பயன்படுத்துறீங்க, பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, எல்பிஜி கேஸ் பயன்படுத்துறீங்க அப்படின்னா இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொன்றா ஈஸியா என்ன விஷயம், என்ன பண்ணணும், எதுல கவனமா இருக்கணும் அப்படின்றதையும் இப்ப பார்த்துடலாம். இப்போ ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்க மத்தியில அதிகமா பேசப்படுற விஷயம் கேஒய்சி. உங்க குடும்ப அட்டையில யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க உண்மையான பயனாளிகள் தானா, குடும்ப உறுப்பினர்களோட விவரங்கள் சரியா இருக்கா என்பதை சரிபார்க்கத்தான் கேஒய்சி மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. அதனால உங்க ரேஷன் கார்டை ஒரு தடவை எடுத்து பாருங்க. குடும்பத்துல யாராவது இறந்துட்டாங்களா, அவங்க பேரு இன்னும் கார்டுல இருக்கா, யாராவது கல்யாணம் முடிச்சுட்டு வேற குடும்பத்துக்கு போயிட்டாங்களா, யாராவது வேற ஊருக்கு நிரந்தரமா குடி போயிட்டாங்களா, இப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த விவரங்களை சரியா அப்டேட் பண்ணிக்கிறது நல்லது. கேஒய்சி பண்ணாம இருந்தா என்ன ஆகும், இந்த மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. உடனே ரேஷன் கார்டு கேன்சல் ஆயிடும், பொருள் கிடைக்காது என்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எதிர்காலத்தில் ரேஷன் கார்டு சரிபார்ப்பு, அரசாங்க நலத்திட்டங்கள், சலுகைகள் போன்ற விஷயங்களில் சிக்கல் வர வாய்ப்பு இருக்கலாம். அதனால் உங்கள் ரேஷன் கார்டு விவரங்களை சரியாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் குடும்பத்தில் யாராவது இறந்துட்டாங்க, அவங்க பேர் இன்னும் ரேஷன் கார்டில் இருக்குது, அதை எப்படி நீக்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வழக்கமாக ரேஷன் பொருள் வாங்குகிற கடை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் வழக்கமாக ரேஷன் பொருள் வாங்குகிற கடைக்கே போய் விசாரிச்சுக்கலாம். தேவையான ஆவணங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போனால் அங்கே என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லி கொடுப்பாங்க. அடுத்ததாக 35 கிலோ அரிசி வாங்குறவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் சொல்லப்பட்டிருக்கு. ஏஏஒய், அதாவது அந்தியோதயா அன்ன யோஜனா கார்டு வச்சிருக்கவங்களுக்கு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு அதன் அடிப்படையில் அரிசி அளவு மாறலாம் என்ற தகவல் வந்திருக்கு. அதாவது ஒரு நபருக்கு 7 கிலோ என்ற கணக்கில் பார்த்தா 2 பேர் இருந்தால் 14 கிலோவும், 5 பேர் இருந்தா 35 கிலோவும் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த மாற்றம் முழுசா நடைமுறைக்கு வந்துடுச்சு அப்படின்னு உடனே முடிவு பண்ணிடக்கூடாது. இதுவரைக்கும் நடைமுறைக்கு முழுசா வரல. அதிகாரப்பூர்வ அரசாணை இனிமேதான் வெளியிடப்படும். அதிகாரப்பூர்வ அரசாணை அல்லது சம்பந்தப்பட்ட துறையின் இறுதி அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் இது உறுதியான மாற்றமா எடுத்துக்கணும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இனிமே தான் கொண்டு வர போகிறாங்க. அதனால் இந்த விஷயத்தில் தேவையில்லாமல் நீங்கள் டென்ஷனாக வேண்டியதில்லை. அடுத்ததாக ரேஷன் கார்டில் பேர் சரியாக இருக்கா, இது ரொம்ப சிம்பிளான விஷயம். உங்கள் ரேஷன் கார்டை எடுத்து பாருங்கள். குடும்பத்தில் இருக்க எல்லாரோட பேரும் சரியாக இருக்கா, இறந்தவங்க பேர் இருக்கா, திருமணம் முடிச்சு வேறு குடும்பத்துக்கு போனவங்க பேர் இருக்கா, வேற இடத்துக்கு நிரந்தரமா குடி போனவங்க விவரம் இன்னும் அப்படியே இருக்கா, இப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஓடுறதுக்கு பதிலாக இப்பவே சரி பண்ணி
வச்சுக்கிறது பெட்டர் தான். அடுத்தது ஆதார் கார்டு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரேஷன் கார்டுக்கு அடுத்ததா ஆதார் கார்டு தான். உங்கள் ஆதார் கார்டில் பெயர், பிறந்த தேதி, முகவரி, மொபைல் நம்பர் எல்லாமே சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. குறிப்பாக ஆதார் கார்டில் ஒரு மாதிரி பேரும் வாக்காளர் ஐடியில் வேறு மாதிரி பேரும் இருந்துச்சு அப்படின்னா பின்னாடி ஆவணங்கள் சம்பந்தமான வேலைகளில் குழப்பம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் முக்கியமான ஆவணங்களில் பெயர் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆதாரோட இணைச்சிருக்க மொபைல் நம்பர் இப்போவும் ஆக்டிவாக இருக்கா, பழைய நம்பர் போயிடுச்சா, நம்பர் மாறிடுச்சா அப்படின்றதையும் சரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதையும் சரியாக அப்டேட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஓடிபி வர வேண்டிய நேரத்தில் பழைய நம்பருக்கு போயிட்டா நமக்கு தான் சிக்கல். சில பேர் மொபைல் நம்பர் மாற்றிருப்பாங்க. ஸோ அப்படி மாற்றிருந்தா அந்த பழைய நம்பருக்கு ஓடிபி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு தான் சிக்கல். ஸோ மொபைல் நம்பரையும் அப்டேட்டாக வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆதார் கார்டில் பெயர் மாற்றணும், முகவரி மாற்றணும், மொபைல் நம்பர் மாற்றணும் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்லேயோ எஸ்எம்எஸ்லேயோ ஏதாவது லிங்க் வந்துச்சு அப்படின்னா உடனே அந்த லிங்கை கிளிக் பண்ணிடாதீங்க. உங்கள் ஆதார் அப்டேட் பண்ண இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு தெரியாத லிங்க் வந்துச்சு அப்படின்னா முதல்ல அது உண்மையானதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுங்க. நம்ம ஆதார், வங்கி, ஓடிபி விவரங்கள் ரொம்ப முக்கியமானது. தெரியாத நபர்கள் கிட்ட இந்த விவரங்களை கொடுக்கவே கூடாது. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அடுத்ததாக பேங்க் அக்கௌண்ட் பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் தான். அதாவது பேங்க்ல கேஒய்சி என்பது முக்கியமான விஷயம். உங்கள் பேங்க்ல இருந்து கேஒய்சி அப்டேட் பண்ண சொல்லி அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்துடுச்சு அப்படின்னா அதை அலட்சியப்படுத்தாமல் பேங்க் கிட்ட விசாரித்து தேவையானதை பண்ணிக்கோங்க. ஆனால் கேஒய்சி பண்ணலைன்னா எல்லா பேங்க் அக்கௌண்ட்டும் உடனே பிளாக் அப்படின்னு பொதுவாக நினச்சிக்க வேண்டாம். எந்த அக்கௌண்ட்க்கு என்ன அப்டேட் தேவை அப்படின்னு வங்கியோட விதிமுறைகளை பொறுத்து மாறலாம். அதனால் உங்கள் பேங்க்ல இருந்து வர அதிகாரப்பூர்வ தகவல் மட்டும் பார்த்து நடவடிக்கை எடுங்க. அடுத்ததா இந்த விஷயம் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை. அதாவது நீண்ட நாளா பயன்படுத்தாத பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா, ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பல வருஷமா அது தொடவே இல்லை அப்படின்னா அந்த அக்கௌண்டோட நிலை என்னன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நீண்ட நாட்களாக வாடிக்கையாளர் சார்பில் எந்த பரிவர்த்தனையும் இல்லாமல் இருந்தா வங்கியின் விதிமுறைகள் படி அந்த அக்கௌண்ட் இனோபரேட்டிவ் நிலைக்கு போகலாம். அதனால பணம் எல்லாம் காணாம போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. தேவையான கேஒய்சி மற்றும் வங்கி நடைமுறைகளை முடிச்சு அக்கௌண்ட்டை மீண்டும் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பேங்க்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்க்கு மொபைல் நம்பர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பேங்க்ல இருந்து மெசேஜ் வரணும், ஓடிபி வரணும், பணம் கிரெடிட் ஆயிடுச்சா டெபிட் ஆயிடுச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் மொபைல் நம்பர் சரியாக இணைக்கப்பட்டிருக்கணும். அதனால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட எந்த மொபைல் நம்பர் இணைச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போது யூபிஐ இல்லாமல் நம்ம வாழ்க்கையே ஓடாது. டீ குடிக்கிறதுல இருந்து பெரிய பொருள் வாங்குறது வரைக்கும் எல்லாத்துக்கும் யூபிஐ பயன்படுத்துகிறோம். இதனால் யூபிஐ தொடர்பாக சோஷியல் மீடியாவில் தினமும் ஏகப்பட்ட தகவல் வருது. ரூபாய் 2000க்கும் மேலே யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணால் ஏதாவது கூடுதல் கட்டணம் வரும், புதிய சார்ஜ் வரும் அப்படின்னு பல தகவல்கள் சுற்றிட்டுருக்கு. ஆனால் சோஷியல் மீடியாவில் யாராவது சொன்னாங்க அப்படின்னு உடனே நம்பிடாதீங்க. உங்கள் வங்கி அல்லது சம்மந்தப்பட்ட அதிகாரப்பூர்வ யூபிஐ சேவை தரப்புல இருந்து என்ன அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்து தான் முடிவு பண்ணுங்க. ஒவ்வொரு யூபிஐ பரிவர்த்தனைக்கும் ஒரே மாதிரி கட்டணம் விதிக்கப்படும் அப்படின்னு பொதுவாக சொல்ல முடியாது. அடுத்ததா உங்ககிட்ட 3 பேங்க் அக்கௌண்ட், 4 பேங்க் அக்கௌண்ட், 5 பேங்க் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் என்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பயன்படுத்தாத அக்கௌண்ட் இருக்கா, கேஒய்சி அப்டேட் பண்ண வேண்டி இருக்கா, மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டிருக்கா, என்னென்ன சார்ஜ் இருக்குது அப்படின்னு அந்த ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்லேயும் செக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 3 பேங்க் அக்கௌண்ட், 4 பேங்க் அக்கௌண்ட், 5 பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்டோட நிலை என்ன அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேவையில்லாத அக்கௌண்ட்டுகளை அப்படியே விட்டுட்டு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி வங்கியிடம் விசாரித்து சரி பண்ணிக்கிறது நல்லது. அடுத்ததா
இப்போ ரொம்ப முக்கியமாக பேசப்படுற எல்பிஜி கேஸ் சிலிண்டர் விஷயத்துக்கு வரலாம். எல்பிஜி கேஸ் பயன்படுத்துகிறவங்க இகேஒய்சி தொடர்பான தகவல்களை கவனமாக பார்க்கணும் அப்படின்னு புதிய தகவல் வெளியாகி இருக்கு. குறிப்பாக ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஒரு காலக்கெடுவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இகேஒய்சி செய்யாமல் இருந்தால் சிலிண்டர் புக்கிங், சிலிண்டர் விநியோகம் அல்லது மானியம் தொடர்பாக சிக்கல் வரலாம் அப்படின்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கேயும் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். காலக்கெடு விதிமுறை எல்லாம் மாற வாய்ப்பு இருக்கிறதால உங்கள் எல்பிஜி ஏஜென்சியிடம் அல்லது சம்பந்தப்பட்ட நிறுவனத்தோட அதிகாரப்பூர்வ தகவலை செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். எல்பிஜி இகேஒய்சி எங்கே பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த எல்பிஜி நிறுவனத்தோட கேஸ் பயன்படுத்துகிறீங்களோ அந்த ஏஜென்சிக்கு போய் முதல்ல விசாரிங்க. எனக்கு இகேஒய்சி பண்ணணுமா, எப்படி பண்ணணும் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்க சொல்கிற அதிகாரப்பூர்வ முறையில் தேவையான ஆவணங்களை கொடுத்து இகேஒய்சி பண்ணிக்கலாம். யாராவது உங்கள் ஃபோனில் கூப்பிட்டு ஆதார் நம்பர் சொல்லுங்க, ஓடிபி சொல்லுங்க, உடனே கேஒய்சி பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னால் மட்டும் கவனமாக இருங்க. யாரையும் நம்பாதீங்க. ஓடிபியை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த விஷயத்த மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். ரேஷன் கார்டில் குடும்ப உறுப்பினர்களோட விவரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இகேஒய்சி தேவைப்பட்டால் அதிகாரப்பூர்வ முறையில் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆதார் கார்டில் பெயர், முகவரி, பிறந்த தேதி, மொபைல் நம்பர் எல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். அடுத்ததாக பேங்க் அக்கௌண்ட்டில் கேஒய்சி அப்டேட் தேவைப்படுதா, மொபைல் நம்பர் சரியாக இணைச்சிருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணுங்கள். நீண்ட நாளாக பயன்படுத்தாத பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தால் அதன் நிலையை வங்கியிடம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. யூபிஐ தொடர்பாக சோஷியல் மீடியாவில் வர தகவல்களை அப்படியே நம்பாமல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மட்டும் பாருங்கள். அடுத்ததாக இகேஒய்சி அல்லது மானியம் தொடர்பாக ஏதாவது தகவல் வந்திருந்தா யூபிஐ தொடர்பாக சோஷியல் மீடியாவில் வர தகவல்களை அப்படியே நம்பாமல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மட்டும் பாருங்க. அதை மட்டும் நம்புங்க. இகேஒய்சி அல்லது மானியம் தொடர்பாக ஏதாவது தகவல் வந்திருந்தா அதாவது எல்பிஜி கேஸ் சம்பந்தமாக ஏதாச்சும் தகவல் வந்திருந்தா உங்கள் எல்பிஜி ஏஜென்சியிடம் நேரடியாக விசாரித்து தேவையான நடவடிக்கை எடுங்க. மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துகிற முக்கியமான விஷயங்கள் தான் இவை அனைத்துமே. அதனால் யாராவது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கே கார்டு கேன்சல், உடனே அக்கௌண்ட் பிளாக், இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்காக பதற வேண்டாம். முதல்ல தகவல் உண்மையாக இருக்கா, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தேவையான நடவடிக்கையை எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் இந்த தகவலை மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.